வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நான் பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4க்கு பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க 4 பேர் கொடுத்துருப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் சிந்து சமாளியை கொடுத்துருப்போம். அடுத்து இரண்டாவது டெஸ்ட்டாக நம்ம எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நவீனத்தை நோக்கி எடுத்திருப்பேன். அந்த நவீனத்தை நோக்கி வந்து இப்போ தரல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் எப்பயாச்சும் பார்க்கலாம், சரிங்களா. நவீனத்தை நோக்கி அப்புறம் எப்பயாச்சும் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா திருக்குறள் வந்து பார்க்க போகிறோம். திருக்குறள் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 125 கொஸ்டின்ஸ் திருக்குறள் என்னென்னலாம் இருக்கோ ஸ்கூல் புக்கில் என்னென்னலாம் இருக்கோ உங்களுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு 20 இயல் கொடுத்துருப்பாங்க சிலபஸில். 20 இயல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து சொல்லும் பொருளும் தான் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின் கேட்குறாங்க டிஎன்பிசியில், சரிங்களா. ஸோ அந்த டிஎன்பிசிக்கு தகுந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் மட்டும் எடுத்துருக்கேன். ஆச்சும் இப்போது ஒரு சொல் இருக்குன்னு கேட்டாக்கா அதுக்கு வந்து ஈஸியாக பொருள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். அது மாதிரிலாம் அந்த ஈஸியாக இருக்கிறதுலாம் எடுக்கல. கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த 20 இயலில் அந்த 20 இயலில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துருங்க. ஒரு 75 எடுத்துருங்க. அது மொத்தமாக இந்த ஒரு கிளாஸில் வந்து பார்க்கலாம். அது மொத்தமாக இந்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா முன்ன கிளாஸில் வந்து ஒரு 7 நிமிஷம் பேசியிருப்பேன். நிறைய பேர் கொஸ்டின் பேப்பர் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருக்காவது ஆர்ட் இருந்தால் ஐம் சாரி, சரிங்களா, மன்னிச்சிடுங்க. ஏன்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டு படிங்க, அது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். ரெண்டுமே சொல்ல முடியாது. ஏன்னா சரி விடுங்க, நான் எதுவும் சொல்ல வரல. இப்போ கிளாஸுக்குள்ளே போயிடலாம், சரிங்களா. திருக்குறள் வந்து போயிடலாம். அதே போல் பண்ணுங்க, அந்த மாதிரி யாருக்காவது மனசு ஆர்ட் ஆகிருந்தா ஐம் சாரி, சரிங்களா, மன்னிச்சிடுங்க. நம்ம திருக்குறள் பார்க்கலாம். திருக்குறள் வந்து பார்க்கலாம். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே ஒரு உயிரெழுத்து. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே ஒரு உயிரெழுத்து. உயிரெழுத்து மொத்தம் 12 இருக்கு இல்லையா. ஆ முதல் அவ் வரை இருக்கும். அதில் அவ் பயன்படுத்திருக்க மாட்டாங்க. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்? திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசம். திருக்குறளுக்கு 10 உரை எழுதியுள்ளனர். 10 10 பேர், 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க. அதில் சிறந்த உரை யாருடையது? பரிமேல் அழகர். திருக்குறளில் இடம்பெறாத எண் ஒரே எண். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது? 9 வந்து இடம்பெற்றிருக்காது. திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளன? திருக்குறளில் கோடி என்ற சொல், கோடி என்பது எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளன? 7 இடங்களில். 70 கோடி என்ற சொல், 70 கோடி என்ற சொல் திருக்குறளில் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளன? 70 கோடி என்ற சொல் திருக்குறளில் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளன? ஒரே ஒரு வேர்டு மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழகத்தில் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுவது எப்பொழுது? தமிழகத்தில் திருவள்ளுவர் தினமாக, திருவள்ளுவர் தினம் பாருங்க தை 2ஆம் நாள் வந்து கொண்டாடுவாங்க. திருவள்ளுவர் ஆண்டு வந்து பாருங்க தை மாதம் 1ஆம் தேதி. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி, இதில் 2 என்பது? ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி, இதில் 2 என்பது? 2 வரிகள் தான் இடம்பெற்றிருக்கும் இல்லையா திருக்குறள். அதுதான் திருக்குறள். நாலடியார் பார்த்தீங்கன்னாக்கா 4 வரிகள் இடம்பெற்றிருக்கும். ஸோ அதை வந்து 4னாக்கா நாலடியார். 7 சீர்களால் அமைந்த வெண்பாக்களால் அமைந்தவை எவை? 7 சீர்களால் அமைந்த வெண்பாக்களால். திருக்குறள் என்ன பாவகை? குறள் வெண்பம் வந்து அமைஞ்சிருக்கும். எத்தனை சீர் இருக்குன்னு கேட்டாக்க 7 சீர் வந்திருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4 சீர்களும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 சீர்களும் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள். திருக்குறளில் எத்தனை அதிகார பெயர்கள் உடைமை என்னும் சொல்லில் இடம்பெற்று அமைந்துள்ளது? திருக்குறள்ல எத்தனை அதிகார பெயர்கள் உடைமை? மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்கு. இதுல வந்து 10 அதிகாரங்கள் உடைமை என்ற பெயர்ல வந்து முடிஞ்சிருக்கும். திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள குறட்பாக்களின் எண்ணிக்கை. திருக்குறளில் அறத்துப்பாக்களில் உள்ள குறட்பாக்களின் எண்ணிக்கை 380. அதாவது பார்த்தீங்கன்னா அறத்துப்பாலில் 38 அதிகாரம் இருக்கும்.
அறத்துப்பால்ல 38 அதிகாரம் இருக்கும். பொருள்ல 70, இன்பத்துல 25, இன்பத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 133 அதிகாரங்கள் இல்லையா? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். திருக்குறளில் பொருட்பாலில் உள்ள குறட்பாக்களின் எண்ணிக்கை 700. திருக்குறளில் உள்ள சொற்களின் எண்ணிக்கை 14,000. திருக்குறளில் காமத்துப்பாலில் உள்ள குறட்பாக்களின் எண்ணிக்கை இன்பத்துப்பால் கூட சொல்லலாம் உள்ள குறட்பாக்களின் எண்ணிக்கை 250. ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் வீதம் இருக்கும் இல்லையா? தமிழ் எழுத்துக்கள் 247 திருக்குறளில் இடம்பெறாத எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 இருக்கு. அதுல திருக்குறளில் இடம்பெறாத எழுத்துக்கள் எத்தனை? 37. அதாச்சு 247னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 18, இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உயிர்மெய் எழுத்துக்கள். இது ரெண்டும் சேர்ந்து தான் உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாக்குது இல்லையா? அது வந்து ஒரு 216 எழுத்துக்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா கூட்டினா உங்களுக்கு வந்து 30 கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிணை இருக்கு இல்லையா? அக்கு இருக்கு இல்லையா? அக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எழுத்து. அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா 247 எழுத்துக்கள் இருக்கும் மொத்தம் தமிழ்ல. திருக்குறளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? G.U. போப். யார் காலையில் கண் விழித்ததும் முதலில் திருக்குறளை படித்தார்? இங்கிலாந்து ராணி விக்டோரியா மகாராணி. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? மணக்குடவர். 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது? 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது? 7 என்பது 8 இடங்களில் வரும். திருக்குறளை தமிழ்த்தாயின் உயர்நிலை என்று புகழ்ந்து போற்றியவர் யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. திருக்குறளில் பாயிரம் என்னும் இயலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? திருக்குறளில் பாயிரம் என்னும் இயலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 4. தமிழ்நாட்டில் திருவள்ளுவருக்கான சிலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? கன்னியாகுமரி. திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து நீ. எந்த நீன்னு சொல்லி பாருங்க. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே விதை. ஒரே ஒரு விதை குன்றிமணி. பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொம்மை மாதிரி இருக்கும். அது காயை பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு சிவப்புல வந்து இருக்கும். 2 கண்ணு வச்ச மாதிரிலாம் பொம்மை மாதிரி இருக்கும். அது பேர் தான் குன்றிமணி. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மரம் மூங்கில் மற்றும் பனை, இரண்டும் சரி. உலகம் உருண்டையானது என்று அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் எதை குறிப்பிடுகிறது? சுழன்றும் இயற்பின்னது உலகம். அறநூல்களில், அதாவது 17 கீழ்கணக்கு நூல்கள் சொல்லுவோம் இல்லையா? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அறநூல்கள்னு சொல்லி சொல்லியிருப்போம். அந்த அறநூல்கள்ல உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல் எது? அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல் எது? திருக்குறள். திருக்குறள் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? 100+, எக்ஸாக்டா சொன்னா 107. வாக்கியம் 1. திருக்குறள்
உலகிற்கு பொதுவான அறங்களை கூறுவதால் உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது. உலகிற்கு பொதுவான அறங்களை கூறுவதால் உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது. திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று என்பதும் சரி. வாக்கியம் இரண்டுமே சரி. மோர்ந்து பார்த்தால் வாடிவிடும் மலர். மோர்ந்து பார்த்தால் வாடிவிடும் மலர் அனிச்ச மலர். இந்த அனிச்ச மலர் பாத்தீங்கன்னா திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே ஒரு மலர். தெய்வ நூல் என்று அழைக்கப்படும் நூல். தெய்வ நூல் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையாய் அற்று. யானையாய் தற்று என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. 2024 குரூப் உங்க அணியை வச்சுதான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அணிகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9th 10th தான் இது இருக்கும். 8th 9th 10th தான் அதிகமா இருக்கும். ஸோ அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இதில் பயின்று வந்துள்ள அணி ஓமை அணி. சமன் செய்து சீர்தூக்கின் கோல் போல் அமைந்த ஒருபால் கோடாமை சான்றோருக்கு அணி என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன? என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. இக்குறட்பாலில் அமைந்துள்ள அணி ஓமை அணி. வலியில் நிலைமமாம். வலியில் நிலைமையாம் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்ததற்று என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. இல் பொருள் ஓமை அணி. கல்லாதவர் பயனில்லாத களநிலம் போன்றவர் என்று கூறியவர். கல்லாதவர் பயனில்லாத களநிலம் போன்று கூறியவர் திருவள்ளுவர். பாரதிதாசன் பாருங்க கல்லாத பெண்களை களநிலம் சொல்லியிருப்பாரு. பெண்களை மட்டும். ஆனா இவர் மொத்தமா எல்லாரையும் சொல்லியிருப்பாரு திருவள்ளுவர். வருமுன்னார் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் போல் வைத்துரு போல கெடும். எரிமுன்னர் வைத்துரு போல கெடும் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி ஓமை அணி. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவையும் ஓடா நிலத்து என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. ஏன்டா மேல 4 சிறுக்கிலம் 3 சிறுக்கு கொடுக்கலாம் சொல்லி கேட்காதீங்க. கொஸ்டின் பேஜ் நான் கம்மி பண்றதுக்காக அப்படி எடுத்திருக்கேன். சரிங்களா? அது யாரும் தப்பா நினைக்காதீங்க. சரிங்களா? 38 கொஸ்டின் பாருங்க. பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி. அறத்துப்பாலில் எத்தனை இயல்கள் உள்ளன? அறத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? அதுவும் 4. பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் ஊழியல் போன்ற திருக்குறளில் எந்த பாவையில் அமைந்துள்ளது? எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது? அறத்துப்பால். அறத்துப்பாலில் இடம்பெறாதது தவறானதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குவாங்க. பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் ஊழியல்ன்றதுலாம் எனக்கு கற்பியல் கலவியல் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா அரசியல் அமைச்சர் ஒளிபியல் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து மாற்றி வைக்கலாம். சரிங்களா? அரசியல் அமைச்சியல் ஒளிபியல் ஆகிய மூன்று இயல்கள் திருக்குறளின் எந்த பாவில் அமைந்துள்ளது? திருக்குறளின் எந்த பாவில் அமைந்துள்ளது? பொருட்பால். களவியல் கற்பியல் ஆகிய 2 இயல்கள் திருக்குறளில் எந்த பாவில் அமைந்துள்ளது? திருக்குறளில் எந்த பாவில் அமைந்துள்ளது? இன்பத்துப்பால். காண முயலெய்த. காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல். யானை பிழைத்த வேல் ஏந்தில் இனிது. ஏந்தல் இனிது என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. பிரிது மொழிதல் அணி. நவில்தோறும் நூல் நயம் போலும். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி ஓமை அணி. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பகல் நண்பால் கலந்தீமை. நண்பால் கலந்தீமை யாழ் திரிந்த அற்று என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி ஓமை அணி. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி ஓமை அணி.
செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலை என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. சொல் பொருள் பின்வரும் நிலையணி. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க கொளல். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. சொல் பொருள் பின்வரும் நிலையணி. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் கலந்தும் நீர் பெய்தீரியற்று. பெய்தீரியற்று குறளில் இடம்பெற்றுள்ள அணி. ஓமை அணி. திருக்குறளை போற்றி எழுதப்பட்ட நூல். திருவள்ளுவ மாலை 53 ஆசிரியர்கள் 55 நூல்களை இயற்றிருப்பாங்க. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு பழம் நெருஞ்சி பழம். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி. ஏகதேச உருவக அணி. ஊழி பெயரினும் தாம் பெயரால். ஊழி பெயரினும் தாம் பெயரால் சான்றாமைக்கு ஆளி எனப்படுவார். சான்றாமைக்கு ஆளி எனப்படுவார் இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி. ஏகதேச உருவக அணி. உளவார் உலகத்தாருக்கு ஆணி அஃதாற்று. அஃதற்றது எழுவாராய் எல்லாம் பொறுத்து. எழுவாராய் எல்லாம் பொறுத்து என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. ஏகதேச உருவக அணி. வேலோடு நின்றான் இருவென்றது. இருவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. கோலோடு நின்றான் இரவு என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. பிரிது மொழிதல் அணி. பண்ணெண்ணாம் பாடற்கினிய. பண்ணெண்ணாம் பாடற்கியர் பின்பற்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. எடுத்துக்காட்டு ஓமை அணி. பொருள் அல்லாதவரை. பொருள் அல்லாதவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லாததில்லை பொருள். பொருள் அல்லாததில்லை பொருள் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. சொல் பொருள் பின்வரும் நிலையணி. குன்றேறி யானை போர் கன்றற்றால். குன்றேறி யானை போர் கன்றற்றால் தன்கை தொன்றுடாக. தன்கை தொன்றுடாக செய்வான் வினை என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. ஓமை அணி. தேவர் அணையரும் கயவர். தேவர் அணையர் கயவர் அவர்தான் பேணுவர். அவர்தான் பேணுவர் செய்துலகல்லான் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. சொல் பொருள் பின்வரும் நிலையணி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி. நிரல் நிறை அணி. உங்களுக்கு டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் தான் கேட்பாங்க. 8th 9th 10th இருக்கு. 7th சும்மா 1-2 தான் இருக்கும். சரிங்களா? இந்த ஓமை அணி சும்மா பேசிக்காக பார்த்தீங்கன்னா அதுல ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அரை இலக்கியம் என அழைக்கப்படும் நூல். அரை இலக்கியம் என அழைக்கப்படும் நூல். திருக்குறள். திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கு அமையப்பட்டுள்ளது? திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? வேலூர். தாம் கற்றதை பிறருக்கு எடுத்துக் கூற இயலாதவரை திருவள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார்? தாம் கற்றதை பிறருக்கு எடுத்துக் கூற இயலாதவரை திருவள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார்? மனம் வீசாத மலர். தந்தை மகர் காட்டும் நன்றி என்னும் திருக்குறளின் படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது? தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது? அவையில் முந்தியிருக்கச் செய்தல். அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? அறம் பெரும் வழி என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? இனிய சொற்களை கூறுதல். தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்குரிய வழியாக திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்குரிய வழியாக திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? அவருக்கு நன்மையே செய்தல். திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் கொடுத்துருங்க. சும்மா பேசிக்கா பார்த்துங்க. முப்பால் பொய்யாமொழி உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து தமிழ் மறை திருவள்ளுவம் உத்திர வேதம்.
தெய்வ நூல் என்றெல்லாம் போற்றக்கூடியது பாருங்க திருக்குறள். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள்: சென்னா போதர், சென்னா போதர், நாயனார், தெய்வப் புலவர், முதல் பாவலர், மாதன பங்கி, பொய்யில் புலவர், பெருநாவலர். இதெல்லாம் வந்து பாருங்க திருவள்ளுவருக்கு சிறப்பு பெயர்கள். இன்சொல்லால், இன்சொல்லால் ஈரமலைய இப்படி வரலாம் செம்பொருள் கண்டவராய்ச் சொல். இதில் அலைய என்பதன் பொருள் என்ன? அலைய என்பதன் பொருள் என்ன? கலந்து. முகத்தான் அமர்ந்தின்று, முகத்தான் அமர்ந்தின்று நோக்கி அகத்தானான், அகத்தானான் இன்சொல்லின் அறம், இன்சொல்லினிதே அறம் என்ற குறளில் அமர்ந்து என்பதன் பொருள், அமர்ந்து என்பதன் பொருள் என்ன? இங்க நம்ம அமர்ந்துனதுமே உடனே உட்காருதல்னு சொல்லியிருப்போம். ஆனா உட்காருறது வந்து கிடையாது. ஒருத்தர்கிட்ட நம்ம பேச போறோம்னு சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட விரும்பி தான் போகணும். அதை தான் கொடுத்துருப்பாரு. விரும்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அல்லவை தேய, அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் என்ற குறள் அல்லவை என்பதன் பொருள், அல்லவை என்பதன் பொருள் என்ன? பாவம். திறனறிந்து சேர்த்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? திறனறிந்து சேர்த்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? அறிவு முதிர்ச்சி உடையோர்கள், அறிவு முதிர்ச்சி உடையோர்களை. டேஷ் எனப்படுவது பேதையர் சொல் நோன்றலாகும், டேஷ் எனப்படுவது பேதையர் சொல் நோன்றலாகும். அறிவு எனப்படுவது, அறிவு இருக்கவங்க எனக்கு அறிவு இல்லாதவங்க நம்ம நோண்டினா கூட என்ன பண்ணுவோம், பொறுத்துப்போம். திருமண செல்வக்கேசரால் தமிழுக்கு கதியானவர்கள் என்று அழைக்கக்கூடிய இருவர் யார்? தமிழுக்கு கதியானவர் என்று அழைக்கக்கூடிய இருவர் யார்? கம்பர், திருவள்ளுவர். தமிழுக்கு வந்து பாருங்க கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் எதுன்னு கேட்டாக்க கம்பராமாயணம், திருக்குறள். எண்ணி துணிக கருமம், எண்ணி துணிக கருமம். இதில் கருமம் என்பதன் பொருள் என்ன? கருமம்னா நான் என்ன நினைச்சிருவோம், கெட்டது, நம்மளை விட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதான் கருமம் சொல்லி நினைச்சிருவோம். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னாக்க செயல். கருமம் என்றால் செயல். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். திருக்குறளின் அழியா தன்மை பறைச்சாற்றும் செய்யுள் நூல் எது? திருக்குறளின் அழியா தன்மையை பறைச்சாற்றும் செய்யுள் நூல் எது? திருவள்ளுவ மாலை. அறிவற்றுள் எல்லாம் அறிவே டேஷ் பேணி தமரக் கொள்ளல் தொடரை நிரப்புக. அறிவுற்றுள் எல்லாம் அறிவே. இந்த காலத்துல வந்து பண்ணாக்க அப்படி யாருமே கிடையாது. பெரியோரை, பெரியவங்களை வந்து பண்ணாக்க துணை கொள்ள வேண்டும். அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதனை காட்டிலும் பெரிது? அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதனை காட்டிலும் பெரியது? கடலை விட பெரியது. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. இதில் என்பு என்பதன் பொருள் என்ன? என்பு என்பதன் பொருள் என்ன? எலும்பு. அணு துளைக்காத கிராம்பின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது? அணு துளைக்காத கிராம்பின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு உருசிய நாடு. இகழ்வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் டேஷ், இகழ்வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் டேஷ் பொழுது. திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடிய புலவர்கள் எத்தனை பேர்? 53 பேர். 55 பாட்டு வந்து திருவள்ளுவ மாலையில இருக்கும். இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா அவர்கள் காலையில் கண் விழித்ததும் முதலில் எந்த நூலை படிப்பார்? திருக்குறளை. பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது என்ற குறளில் கூகை என்பதன் பொருள், கூகை என்பதன் பொருள் கோட்டான். ஊழி என்பதன் பொருள், ஊழி என்பதன் பொருள் உலகம். அறிவுடையார் நட்பு எதனை போன்றது? அறிவுடையார் நட்பு எதனை போன்றது? வளர்பிறை. அறிவற்றவர் நட்பு பாருங்க தேய்பிறை போல இருக்கும். அதே அறிவு கூட இருக்கவங்க நீங்க பழகினீங்கட்டாக்கா அறிவு வந்து பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். அதான் வளர்பிறை.
பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது என்ற குறள் உணர்த்தும் பொருள் யாது? காலத்தின் முக்கியத்துவம். ஒரு அரசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்கிட்ட இன்னொரு மாற்று அரசன் வந்து போட்டிக்கு வரான்னு சொன்னதும் போய் நேரா சண்டைக்கு போய் நிற்க மாட்டான். இடம் பொருள் ஏவல் அனைத்துமே அறிஞ்சு காலம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னாக்கா போருக்கு போவான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதுதான் வந்து கோட்டான். கோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நைட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரையை தேடும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று போற்றப்படும் நூல். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று போற்றப்படும் நூல் திருக்குறள். ஊக்கமுடையான் ஒழுக்கம் பொருண்டகர் தாக்கருக்கு பெருதகைத்து. ஊக்கமுடையான் ஒழுக்கம் பொருதகர் தாக்கருக்கு பெருந்தகைத்து என்ற குறளில் வள்ளுவர் உரைக்கும் உண்மை. ஆட்டுக்கிடா. தீராத இடும்பை தருவது. தீராத இடும்பை தருவது. ஆராயாமல் இருப்பது ஐயப்படுதல். இடும்பைனா துன்பம் தருவது. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே ஒரு அதிகாரம். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே ஒரு அதிகாரம். குறிப்பறிதல். அரை இலக்கியம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. பொருட்பாலில் வந்து 70. இன்பத்துப்பாலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25. திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை. அறத்துப்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை. அறம் வந்து 4 இருக்கும். பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 தான் இருக்கும். பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியல், அமைச்சியல், ஒலிபியல். அரசியல், அமைச்சியல், ஒலிபியல் பார்த்தீங்கன்னாக்கா 3 தான் வந்து இருக்கும். திருக்குறளில் இன்பத்துப்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 2 தான் இருக்கும். திருக்குறளில் பாயிரவில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. திருக்குறளில் பாயிரவில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 4. திருக்குறளில் இல்லறவில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. திருக்குறளில் இல்லறவியல் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 20. அதாச்சும் அறத்துப்பால 4 இயல் இருக்கு இல்லையா, ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இல்லறவியல், துறவியல், ஊழியல், பாயிரவியல். இந்த 4 இயல்கள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் தான். இல்லறவியலில் 20 இருக்கும். திருக்குறளில் துறவியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. துறவியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 13. 38 இப்படிதான் பிரிச்சிருப்பாங்க. திருக்குறளில் ஊழியலில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை. ஊழியலில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை 1. 13, 1, 4, ஒரு 20 சேர்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 38 வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அறத்துப்பால் இருக்கக்கூடிய இயல்களின் எண்ணிக்கை 38. திருக்குறளில் அரசியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. அரசியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 25. ஒரு 25 இயர்ஸ் ஏஜ் ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் வந்து அரசியலில் வந்து இடம் பெறலாம். அரசியல் போட்டியில் வந்து நிற்கலாம் இல்லையா, முதலமைச்சர் ஆகிறதுக்கு உங்களுக்கு 25 வயசு இருந்தால் போதும். திருக்குறளில் அங்கவெளியில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. அங்கவெளியில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 32. ஒரு 25, ஒரு 32 மீதி இருக்கிறது கூட்டிங்கன்னு கேட்டாக்கா மொத்தம் 70 வந்து பொருட்பாலில் இருந்துரும். திருக்குறளில் ஒலிபியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 13. திருக்குறளில் களவியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. களவியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 7. திருக்குறளில் கற்பியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. கற்பியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 18. ஸோ ஒரு 13, 18 பண்ணக்கு 25. இதான் வந்து பண்ணக்க இன்பத்துப்பால் இருக்கக்கூடிய அதிகாரங்களின் எண்ணிக்கை. திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? 107. திருக்குறள் எத்தனை இயல்கள் கொண்டுள்ளது? திருக்குறள் எத்தனை இயல்கள் கொண்டுள்ளது? 9 வந்து இருக்கும். ஆளும் வேலும் பல்லுக்குருதி 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்பது 2 என்பது. ஆளும் வேலும் பல்லுக்குருதி 4ம் 2ம் சொல்லுக்குருதியில் 2 என்பது திருக்குறள். 4 என்பது நாலடியார். பழகு தமிழ் சொல்லொருமை 4 என்ற வார்த்தையில் 2 என்பது. பழகு தமிழ் சொல்லொருமை 4 என்பதில் 2 என்பதன் பொருள். 4 4 கூட்ட 2 சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதான் 4 சொல்லி கொடுத்துருப்பாங்க. 2 என்பது திருக்குறள். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை போற்றும் நூல் வந்து திருக்குறள். ரிப்பீட்டட் கொஸ்டின்.
வள்ளுவன் தன்னை உலகுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர். வள்ளுவன் தன்னை உலகுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர். பாரதியார். செந்தமிழ் நாடெனும் போதிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்று கூறியவர். செந்தமிழ் நாடெனும் போதிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்று கூறியவர் பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றவர். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம் என்றவர் பாரதிதாசன். இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தை என்று திருக்குறளை புகழ்ந்தவர் பாரதிதாசன். சொல்லாததில்லை திருவள்ளுவர் வாய் விளைத்தவற்றுள் என்று கூறியவர். சொல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பாரதிதாசன். வள்ளுவர் செய் திருக்குறளை மறவரண்ணன் குணஞ்சேர்ந்தார்கள் குறந்தோர்கள் என்று கூறியவர். குறந்தோர்கள் என்று கூறியவர் பே. சுந்தரம் பிள்ளை. சொல்லு அழகாம் பொருள் சொல்லழகாம் பொருள் அழகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்கமாக கொள்வது சால பொருந்தும் என்று கூறியவர் சீத்தலை சாத்தனார். திருவள்ளுவ மாலையில் வந்து சொல்லியிருப்பாரு. திருவள்ளுவ மாலையில் உள்ள பாடலின் எண்ணிக்கை 55. திருக்குறள் முதலில் பதிப்பித்து எங்கு வெளியிடப்பட்டது? தஞ்சையில். பரிமேல் அழகர் உரையுடன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் யார்? பரிமேல் அழகருடன் உரையுடன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் ராமானுஜ கவிராயர். ராமானுஜ கவிராயர் திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு. ராமானுஜ கவிராயர் திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு 1840. திருக்குறளின் அறத்துப்பால் மற்றும் பொருட்பால் அறத்துப்பால் மற்றும் பொருட்பால் ஆகியவற்றில் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் தவறானவர்கள். நமது வீரமாமுனிவர் வந்து பண்ணாக்க லத்தீன் மொழியில் இது பண்ணியிருப்பாரு. மற்றவங்க பூர்ணலிங்கம், வாவேசு ஐயர், சுப்பிரமணிய ஐயர், ராஜாஜி இவங்க எல்லாமே வந்து பண்ணாக்க இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஜியு போப்பு ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. அதே போல் நம்ம டால்ஸ்டாய் பார்த்துருப்போம். டால்ஸ்டாய் பண்ணாக்க உருசிய மொழியில் வந்து பண்ணாக்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. உருசிய மொழியில் தான் வந்து பண்ணாக்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. அதை தான் நம்ம காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காவில் படிச்சிருப்பாரு. அதை பார்த்து தான் நம்ம தமிழ் மேலே ஆர்வம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு 2024 குரூப் 4ல கேட்டிருப்பாங்க. ஓல்டு 10th புக் இருக்கக்கூடிய காந்திய இது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அந்த ஃபர்ஸ்ட் 20 ஏழு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சும்மா பேசிக் மட்டும் தான். என்புன்னு சொல்லி பார்த்துருப்போம் அந்த மாதிரி. என்பும் எலும்பும் உடம்பும். என்போடு உடம்போடு எலும்புடன் கூடிய உடலோடு. இயந்த உண்டாக்கிய. எய்தும் கிடைக்கும் அடையும். அகத்து உள்ளே. அறம்புறம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அகத்துனா உள்ளே. பார்க்கண் நிலத்தில். எந்த பார்ப்பாருங்க? யாக்கை உடம்பு. இன்ப என்பனக என்று சொல்லுவர். வழக்கு நன்னெறி. வழக்குனா நன்னெறி. அன்று இல்லை. ஒப்பு நிகழ்த்தல். நயனோடு விருப்பத்தோடு நீதியோடு. உழ இருக்கின்றன. பாடு பெருமை துன்பம் உலக ஒழுக்கம். மண் எந்த சொல்லியின் பாருங்க, 2 சொல்லியின். மண் ஒளி இசை நிலை. மரம் மரம் அது இந்தரானக வீரம். நயம் விருப்பம் ஈரம் அருள் நன்மை அன்பு இனிமை இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நயம் வந்து வரும். ஆற்றார் ஒழுகாதவர். ஞாலம் உலகம். இரு பெரிதாகிய. தொட்ட தோண்டிய. கேணி கிணறு. சாம் இறக்கும். சாம்னா இறக்கும். எண் 3 சொல்லினாக்க கணிதம். ஏமாப்பு பாதுகாப்பு உதவுதல். கேடில் அழிவில்லாத. கூகை கோட்டான் ஆந்தை. இகழ் மாறுபாடு. ஒழுகல் நடந்து கொள்ளுதல். ஆர்க்கும் பிணிக்கும். ஒல்வது இயல்வது. முறிந்தார் கெட்டவர். நல்லா பாருங்க, முறிந்தார்னா கெட்டவர். பீலி
மயிலின் தோகை, சாக்காடு, வண்டி, நுனி, முனை, கொம்பர், சிறுகிளை, இறந்து, கடந்து, போகு, செலவழியும், ஆறுனா நெறி, ஒப்புரவு, உதவி செய்தல், ஆண்மை, திட்பம், ஆண்மைனா திட்பம், தூக்காத, ஆராயாது, கடப்பாடு, கடப்பாடுனா கடமை, எண், யாது, என்ன, தாள், முயற்சி, புத்தேள், வானவன், ஊருணி, குளம், ஆவாம், விரும்பி செய்யும், ஒல்கார், தளரார், நயம், நயன்னக நன்மை, பொழுது, பொழுது, மூணுசிலின்னு பாருங்க எளிய, முன்ன கணிதம் சொல்லி பார்த்தோம், இங்க வந்து பாருங்க எளியன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. செல, மனங்கொள்ள, ஒட்பம், சாமர்த்தியம், வட்டம்னா சாமர்த்தியம், ஆர், நிறை, மானப்பெரியது, மிக பெரியது, ஏமாப்பு, ஏமாப்புனா பாதுகாப்பு, யாவை, எவை, யானா எவை, கதம், சினம், செவ்வி, தகுந்த நேரம், நவல்தோறும், படிக்க படிக்க, பயில்தோறும், பழக பழக, உய்பு, கழுவாய், சால்பு, நிறைகுணம், பொறை அப்படின்னா சுமை, துழை, ஒப்பு, என்ன, எத்தகைய, அரண், நல்வினை, திறன்னக கூறுபாடு, அரண்னா நல்வினை, திறன்னா கூறுபாடு, பேணி, விரும்பி, சூழ்வாரை, சூழ்வாரனாக்கா பெரியாரை, தக்கார், தகுதியுடையார், எண்ணிய, நினைத்த, தேயத்து, இடத்தில். ஓகேங்க, அதான் இது ஒரு 75 கொடுத்துருக்கேன். ஸோ கொஷின் கேட்டால் அந்த 7லேருந்து உங்களுக்கு இந்த 75 கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை வச்சு சொல்லும் போதும் ஒரு கொஷின் கேட்கலாம், அவ்வளோதான். ஆனால் நியூ புக்கில் இந்த ஓமை அணி கொடுத்தோம், அதுதான். அதுக்கப்புறம் பாருங்க திருக்குறள் பேசிக்ஸ் இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லி கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இதை தாண்டி கொஷினில் வருதுன்னு கேட்டாக்கா உங்களுக்கு ஜிகேல தான் திருக்குறள் சம்மந்தமாக கொஷின் வரும். அது யூனிட் 9 டாபிக், சரிங்களா. 9 டாபிக்ல தான் உங்களுக்கு வந்து கொஷின் வந்து வேறுபடும். சாரி 8 டாபிக் வந்து பாருங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. யூனிட் 8ல தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம தனியாக பார்க்கலாம், அது வந்து தனியாக பார்க்கலாம். மீதி தமிழில் இருக்கக்கூடிய பொது தமிழில் இருக்கக்கூடிய திருக்குறள் இது மட்டும்தான், இதை பற்றி தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.